ஜோசியம் சொல்றவங்க அவனே பல எம்எல்ஏ ஜோசியம் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த அம்மா இப்போ எம்எல்ஏ. இன்னொருத்தன் ஜோசியம் சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் கூட இப்போ சொல்றான் முதல்வர் இந்த மேஜிக் முதல்வர் வெறும் முதல்வர் மட்டுமல்ல நாளைக்கு பிரதமர் ஆவாரு, ஒரு நாளைக்கு உலகத்தையே ஆண்டுவாரு அப்படின்னு எழுதியிருக்கான், சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, அவனுக்கு என்னடா பதவி கொடுக்க போறாங்கன்னா அவன் தான் முதலமைச்சருடைய தனி செயலாளராக கொடுக்க போறான், அரசியல் செயலாளராக கொடுக்க போறேன்னு கொடுத்துட்டாங்க. அரசியல் செயலாளரா தனி செயலாளரா முதலமைச்சருக்கு ஒருத்தர் நியமிச்சாங்க, ஒரு ஜோசியக்காரனை. அவன் தான் இதெல்லாம் சொன்னான், அவர் வந்து இந்தியா தலைவராகிடுவாரு, அவர் உலகத்துக்கே பெரிய தலைவராகிடுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அவனுக்கு தனி செயலாளர், அரசியல் செயலாளர். அதுவும் அப்படின்னா அரசியல் அவ்வளவு லட்சணமா போயிருக்குன்னு பாத்துங்க. நல்ல வேலையா நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சோம், எங்களுடைய செயலாளர்கள் தெரிவிச்சாங்க. இந்த மாதிரியான ஜோசியக்காரெல்லாம் கூப்பிட்டு ஒரு அரசு பதவியை அவன் படிச்சுக்கிட்டு பிஹெச்டி முடிச்சிருப்பான், எத்தனையோ பட்டங்களை வாங்கிட்டு வேலையே இல்லாம வேலை எப்ப கிடைக்குன்னு ஏங்கிட்டு இருக்கான். எம்பிஏ படிச்சவனும் இன்னும் அதுக்கு மேல படிச்சவனும் கூட துப்புரவு பணிக்கு, அதுவும் கான்ட்ராக்ட் லேபருக்கு வேலை கிடைக்குமான்னு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கான். ஆனா சத்தம் இல்லாம முதலமைச்சர் விஜய்க்கு ஜோசியம் பார்த்தாரு, அந்த ஜோசியக்காரனை அது முக்கிய பதவியில ஒரு முதலமைச்சருக்கு இணையான பதவி, அது வேறத்தால அப்படியான ஒரு இணையான பதவியை உடனே கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் அதை தடுத்தோம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எங்க ஆளுகளுக்கே சொல்ல தெரியும். வெறும் போராட தெரியும், ஜெயிலுக்கு போக தெரியும், பட்னியா கிடக்குனா பட்னியா இருக்க தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அதை கூட நம்ம தோழர் பட்னியா இருக்க நமக்கு சகஜம் தானே தோழர், ஜெயிலுக்கு போகிறது நமக்கு சகஜம் தானே தோழர். இதையும் போய் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னா நம்ம அது மாதிரி நம்ம தலைவர்கள்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க இல்லையா, விடுதலை போராட்டத்தில் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த நாடு பல தொழிற்சாலைகள் உருவாவதற்கு போராடி இருக்காங்க, பல அணைக்கட்டுகள் உருவாவதற்கு நம்ம தானே போராட்டம் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த நாடு இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணமே நம்ம தானே. இதையெல்லாம் சொல்லணும் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை தோழர்னு எங்கள் தலைவர்களும் சொன்னாங்க, எங்கள் தோழர்களும் சொன்னாங்க. அதனாலதான் எதையும் சொல்லாதனால எதையுமே செய்யாதவங்க பதவிக்கு வந்துட்டாங்க, இன்னும் வந்துடுவாங்க. உள்ளாட்சியிலேயே என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்படியான ஒரு நிலைமை இன்றைக்கு நாட்டில் இருந்துச்சு. ஆனால் எப்பொழுதும் போல வழக்கம் போல கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இந்த சாதாரண பெட்ரோல் டீசல் விலைங்கிறது டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அல்லது கார் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் கிடையாது,